அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜுபைதாக்கா வாங்க வாங்க வாங்க. என்ன ஃபாத்திமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லக்கா, சமைச்சிட்டு இருக்கேன்க்கா. என்ன விஷயம்க்கா, சொல்லுங்கக்கா. சும்மா ஒரு 2 3 சந்தேகம் இருக்கு, சரி அதான் வந்து கேட்டு போலான்னு வந்தேன். ரமலானோட கடைசி 10 எல்லாம் வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்காங்களே, அதை பத்தி எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. என்னென்ன செய்யணும், என்னென்ன ஓதணும், இல்ல என்னென்ன பண்ணணும், இல்ல நம்ம 5 வேளை தொழுவதானா, இல்ல வேற ஏதோ எக்ஸ்ட்ரா தொழுகெல்லாம் இருக்கா அப்படின்றத எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க பாத்திமா. ஆமாங்கக்கா, இந்த ரமலானுடைய கடைசி 10 இரவுகளை வந்து ரொம்ப கண்ணியமிக்க இரவுக்கா இது. இதுல வந்து நம்ம நிறைய கண் முழிச்சிருந்து குரான் ஓதலாம், திக்ருகள் ஓதலாம், நிறைய ஹாஜத் நஃபிலுங்க படிக்கலாம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பாவ மன்னிப்பு தேடுறோமோ அவ்வளவு பாவ மன்னிப்பு தேடலாம்க்கா. இந்த இரவுக்குலாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவுக்கு உயிர் கொடுத்துருக்காங்கக்கா. இரவுக்கு உயிர் கொடுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நைட்டு ஃபுல்லாவே வந்து முழிச்சிட்டு இருப்பாங்கக்கா. முழிச்சிட்டு இருந்து தொழுகிறது, ஓதுறது, திக்ரு ஓதுறது, அதிகமா பாவ மன்னிப்பு கேட்டிருக்காங்கக்கா. அதுதான் இந்த இரவுகள் வந்து கண்ணியமிக்க இரவுன்னு சொல்லி நம்ம சொல்றோம்க்கா. அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவு சிறப்பு இருக்காப்பா இந்த 10 இரவுகளுக்கும். இன்ஷா அல்லாஹ்ப்பா, நானும் சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு நான் இந்த 10 இரவுகளையும் நிறைய இபாதத்து செய்யறப்பா. அது மட்டும் இல்லைங்கக்கா, இந்த கடைசி 10 இரவுகளை யாரு நன்மை எதிர்பார்த்து இரவுல வந்து நின்று வணங்குறாங்களோ அவங்களோட முன் செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்கக்கா. இந்த திக்ரை வந்து அதிகமா நம்ம திக்ரு ஓதணும்க்கா. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிபுல் அஃப்வா ஃபஃபு அன்னி. பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைவா நிச்சயமாக நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்புகின்றாய், என்னை மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பாவ மன்னிப்பை கேட்கணும்க்கா. கடைசி 10ல ஒவ்வொரு நிமிஷமும் இதை நம்ம அதிகமா ஓதிக்கிட்டே இருக்கணும்க்கா. சரிங்க ஃபாத்திமா, இப்ப நீங்க சொன்ன திக்ருக்கு என்னப்பா நன்மை கிடைக்கும் நம்ம ஓதும் போது? இந்த திக்ர ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அதிகமா ஓதிக்கிட்டே இருக்கணும்க்கா. அல்லாஹ் நம்மளோட பாவங்கள் எல்லாம் மன்னிப்பான்க்கா. ஆமீன் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்க ஃபாத்திமா, அப்படின்னா 27ஓட நோன்பு வந்து அன்னைக்கு லைலத்துல் கத்ர் இறங்குதுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா?